ரபிசி ரம்லியும் நிக் நஸ்மி நிக் ஹமாட்டும் அமைச்சரவையிலிருந்து வெளியேறிவிட்டாலும் மடானி அரசாங்கம் தொடர்ந்து வலிமையுடனேயே இருப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நடப்பு நிர்வாகத்தில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து உறுப்பு கட்சிகளிடமிருந்தும் மடானி அரசாங்கம் இன்னமும் உறுதியான ஆதரவை பெற்று வருவதாக மக்களவையில் ஒரு எழுத்துப்பூர்வ பதிலில் அவர் தெரிவித்தார். உறுப்பு கட்சிகள் மத்தியிலான அணுக்கமான ஒத்துழைப்பும் பரஸ்பர மரியாதையும் தொடர்ச்சியான நிர்வாகம் மற்றும் சீர்திருத்த திட்டத்தின் அமலாக்கத்திற்கான அஸ்திவாரத்தை அமைத்திருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். பண்டான் எம்பி ரபிசி ரம்லி மற்றும் சித்தியாவங்சா எம்பி நிக் நஸ்மி ஆகியோரின் ராஜினாமாக்கள் அவர்களின் மரியாதைக்குரிய கொள்கையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட தனிப்பட்ட முடிவுகளாகும் என்றும் அவர்களின் முடிவுகளை அரசாங்கம் மதிப்பதாகவும் அன்வார் தெரிவித்தார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எனும் முறையில் அவர்கள் இருவரும் பொதுமக்களுக்கு தொடர்ந்து சேவையாற்றி வருவார்கள் என்று தமது நம்பிக்கையை அன்வார் வெளிப்படுத்தினார். ரபிசியும் நிக் நஸ்மியும் தங்களின் அமைச்சர் பதவிகளை ராஜினாமா செய்திருப்பதை தொடர்ந்து அமைச்சரவையின் நிலைத்தன்மை குறித்து பிரிகாத்தான் நேஷனலின் 6வது நாடாளுமன்ற உறுப்பினர் ஷகிடான் கசிம் எழுப்பியிருந்த கேள்விக்கு அன்வார் இவ்வாறு பதிலளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.